வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் இன்றைக்கு தீபாவளினா என்னது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கு உண்மையாவே தீபாவளினா என்ன தெரியாதோ அவங்க பாருங்க. ஓகேங்களா? பொதுவாக நமக்கு பல விஷயங்களை கடவுளின் பெயர் நிறுத்தி தான் இந்த இந்து மதத்துல சொல்லி கொடுத்திருப்பாங்க. வெளியே வீட்டுல மஞ்சள் தண்ணி தெளிங்க, மகாலட்சுமி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்டா பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த என்டி பாக்டீரியல் விஷயம் தான் அது. ஓகேங்களா? கிருமி நாசினி மாதிரியான ஒரு விஷயம். அதை தான் மாவிலையா கட்டுறோம், அதுதான் நம்ம துளசி யூஸ் பண்றது. இதெல்லாம் அப்படி நம்மள அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் கிட்டத்தட்ட ஒரு சேர கொண்டுட்டு வந்த ஒரு மதம் தான் இந்து மதம். ஓகேங்களா? அதுல தீபாவளி அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும்ல. நீங்க எந்த விதமான இந்து கடவுள்களின் விசேஷ நாட்களாக இருக்கட்டும், நீங்க செலிப்ரேட் பண்ற பொங்கல், தீபாவளி, புது வருஷம் எல்லாத்துக்கும் வானியல் சார்ந்த ஒரு விளக்கம் நிச்சயமாக ஜோதிட பூர்வமாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல முதல் இந்த வார்த்தையை நான் சொன்னோடனே உடனே வந்துருவாங்க நிறைய முகம் இல்லாதவர்கள். மலேசியாலே இதெல்லாம் எடுத்து முதல்ல மலேசியாலே ஜோதிடத்தை கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு வந்தாக்கா அது கீழே காமெண்ட் வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளினா என்னது? சூரியனும் சந்திரனும் ஒரே நாள்ல ஒளி இழக்கக்கூடிய தன்மை. ஓகேங்களா? அதாவது தீபாவளி மாதம் ஐப்பசி மாசத்துல வரும். ஓகேங்களா? ஐப்பசி மாதம் அப்படின்றது சூரியன் நீச்சம். மோஸ்ட்லி ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, தசா புத்தியின் அடிப்படையில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பாவா இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா சூரியன் தன்னுடைய ஒளியை பூமிக்கு செலுத்துறதுல, பூமி சூரிய ஒளியை பெறுறதுல, அந்த மாதத்துல மழை காரணமாக எங்கெல்லாம் சித்திரை மாசம் வெயில் அடிக்குதோ, எங்கெல்லாம் ஐப்பசி மாசம் மழை பெய்யுதோ, இங்கெல்லாம் இந்த ஜோதிடம் பொருந்துங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நேரத்துல குறிப்பா இந்த ஐப்பசி மாசம், தீபாவளி மாசத்துல பூமி சூரிய ஒளியை பெற முடியாத நிலையில இருக்கும். சூரியன் இல்லாம போயிட மாட்டாரு, சூரியன் இருப்பாரு. அந்த மாதம் அதிகமான மழை அப்படி இப்படின்ற காரணத்தினால சூரிய ஒளி பூமியில பெற முடியாத காலகட்டத்துல இருக்கும். அதுலயும் அந்த பரமநீச்ச அமைப்பு அப்படின்னு இருக்கும். அந்த ஐப்பசி தொடங்கி அந்த ஐப்பசி முடியறதுக்குள்ள இந்த கிட்டத்தட்ட அந்த பஞ்சமி திதி தாண்டும் போது அந்த இடத்துல சூரியன் நீச்ச நிலையில இருந்து வெளியே வந்துடுறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல பௌர்ணமி நிலை விதிவிலக்கு. அடுத்ததாக ஐப்பசி மாசம்ன்றதே சூரியன் ஒளி இழந்த ஒரு நிலையா, அதற்கு மறுநாள் தீபாவளிக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அமாவாசை. ஆல்ரெடி சூரியன் ஒளி இழந்திருக்காரு, அமாவாசை சந்திரனும் ஒளி இழந்திருக்காரு. அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா துலாத்துல சூரியனும், அதுக்கு அடுத்த நாள் சந்திரன் விருச்சகத்திலயும் இருப்பாங்க. விருச்சகத்துல சந்திரன் நீச்சம் அடைவார். அப்ப நீச்சம்னா என்னங்க ஒரு கேள்வி வரும். நீச்சம்னா துலாத்துல இவரு நீச்சம், யாரு? சூரியன் நீச்சம். விருச்சகத்துல சந்திரன் நீச்சம். நீச்சம் அப்படி என்றால் ஒளியை இழக்கக்கூடிய தன்மை. ஒளி இழக்கணும்னா அவங்க எல்லாம் போயிருவாங்களா? இல்ல, அவங்க இருப்பாங்க. பூமி அந்த ஒளியை பெற முடியாது. குரு நீச்சமா? அந்த காலகட்டத்தில் பிறந்த எல்லாருக்கும் அந்த அந்த வியாழன் கிரகத்தின் ஒளியை பெற முடியாத அமைப்புல வந்துருவாங்க. சனி நீச்சமா? சனியின் அமைப்பை பெற முடியாத தன்மையில அந்த ஜாதகர் வருவாங்க. அதுதான் விஷயம். அப்ப பூமி ஒளியை பெற முடியாத நிலையில வர்றதுனால உலகம் முழுக்க ஒரு நாள் மாபெரும் இருள் சூழுது அப்படின்றதுனால அந்த நாள் உங்கள் வீட்டுல இருள் வராம இருக்கிறதுக்கு, தீபாவளினாலே லைட்டு தானேங்க, தீபாவளினாலே விளக்கு தானே. ஓகேங்களா? அப்ப அந்த நாளை ஒளியேத்தி இருள் இந்த உலகையை ஆக்கிரமிக்காம இருக்கிறதுக்காக கொண்டாடப்படுறதுதான் தீபாவளி. இத இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நரகாசுரனை கொண்டாங்க, அதனால இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். இதுல அப்ப இந்த படையல் விஷயங்கள்லாம் செய்யறோமே. ஆமாங்க, அமாவாசைக்கு இந்து தர்மத்தின் அடிப்படையில என்ன செய்யறோம்? அமாவாசை திதி பண்றோமா இல்லையா? அமாவாசை படையல் போடுறோமா இல்லையா? அதுதான் தீபாவளி அன்னைக்கு. இன்னொன்னுங்க, இந்த இந்து மதத்துல கொஞ்சம் நன்றி அதிகமாவே இருக்கும். நான் எப்போதுமே சொல்றேன், எதெல்லாம் கும்பிட முடியுமோ அவ்வளவுக்கும் மரியாதை செலுத்துவாங்க. குறிப்பா இயற்கைக்கு மண்ணை கும்பிடுவாங்க, மரத்தை கும்பிடுவாங்க, மலையை கும்பிடுவாங்க, கல்லை கும்பிடுவாங்க. ஒரு வீடியோங்க பார்த்து அப்படியே மனசே கலங்கி போச்சு. மண்ணை கால் வைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டுட்டு தான் விவசாயம் பண்ண இறங்குறாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன மாதிரியான ஒரு விஷயம். என்ன நம்மை காக்கக்கூடிய பூமிக்கே பூமாதேவின்னு தானங்க நம்ம பேர் வச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தா இந்த உலகத்துல இந்த உலகத்தின் இயற்கையை காக்கக்கூடிய அமைப்புலதான் இந்த கலாச்சாரம் அனைத்துமே இருக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த நேரத்துல இதை சொல்றோம் அப்படின்னா, ஒரே விஷயம் தான். தீபாவளி கிட்ட வந்துருச்சா சில குரூப் கிளம்பும், தமிழர்கள் தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் காதலே போட்டுக்காதீங்க. தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. இதுல ஏன் இறந்து போனவங்க வீட்டுல செய்யக்கூடாதா அப்படின்னா, அது உங்களுடைய அன்பின் அடிப்படைங்க. ஓகே, எங்க வீட்டுல ஒரு இறப்பு இருக்கு, நான் இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இல்ல. ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க இப்பதான் ரீசன்ல இறந்து போயிருக்காங்க, இல்ல ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்க தீபாவளி கொண்டாடாம அவாய்ட் பண்றது.
ஓகேங்களா? அப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கங்க. தீபாவளின்றது ஒரு இயல்பு சார்ந்த விஷயம். பொங்கல் வைக்கிறீங்கல்ல, பொங்கலுக்கும் இதுவும் வைக்க மாட்டாங்க, பொங்கல் வைக்க கூடாதுன்னு. இந்த சந்தோஷத்தை என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்றது தானே தவிர, வீட்டுல ஒரு இறப்பு நடந்தா கண்டிப்பா தீபாவளி செய்யக்கூடாதா அப்படிலாம் இல்லவே இல்லை. உங்களுடைய மனம் ஒத்துழைக்குது, உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், உங்களால கொஞ்சம் மறந்து இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த இயல்பாகவே பாத்தீங்கன்னா இறப்பு நடந்து கொஞ்ச நாள்ல வீட்டுல திருமணம் நடக்கும்லாம் சொல்லுவாங்க. இது அந்த சிச்சுவேஷனை மாத்ததான். ஆனா ரொம்ப பாசமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்ம வீட்டுல இறந்து போயிட்டாரு. அப்ப என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்க முடியாது குறிப்பிட்ட நாளுக்கு. அதற்காக தான் நம்ம தீபாவளி, இறப்பு சம்பந்தப்பட்ட வீடுகள்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க நுணுக்கமா உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒளி ஏத்தக்கூடிய நாள் அன்னைக்கு, அந்த நாள்ல அந்த குறிப்பான. ஆனா இதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களாங்க, எந்த டெலிஸ்கோப்பும் இல்லாம இதை உணர்ந்திருக்காங்க நம்மளுடைய ஞானிகள். இவ்வளவு பெரிய நுணுக்கம், இவ்வளவு பெரிய விஷயம். இந்த நேரத்துல சந்திரனும் ஒளியை வந்து கொடுக்க முடியாத தன்மையில இருக்காரு, அமாவாசையா வந்துடுறாரு. சூரியனும் ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இல்ல. அப்ப அந்த நாள்ல இருள் சூழ்ந்துடக்கூடாது, இருட்டு தாங்க. ஒளி இருள், இதுதான் ஜோதிடம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த விளக்கத்தை இனிமே எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? அதனாலதான் எல்லாத்துக்குமே சேர வேண்டிய ஒரு வீடியோ தான். ஏன் தீபாவளி கொண்டாடுறீங்க? ஒரு சைனீஸ் கேட்கிறாரு, ஒரு மலாய்க்காரர் கேட்கிறாருன்னா, எங்களோட அமைப்பின்படி உலகத்திலேயே இருள் சூழக்கூடிய நாள். ஆமாவா அப்படின்றது அவங்க அந்த கேலக்சி அமைப்பு அந்த மாதிரி ஆப் அது இதுன்னு போய் பாத்தீங்கன்னா அந்த ஒளியின் தன்மை அந்த இடத்துல குறையிறதும் நம்ம தான் பாக்குறோம்ல. ஐப்பசி மாசம் வந்தாலே மழை தானே. இது ஒரு 3 வருஷமா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னமும் கிருஷ்ணரை வச்சுதான் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க கிருஷ்ணரு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம அதுக்குள்ள போக வேணாம், கடவுள் சார்ந்த விஷயத்துல போக வேணாம். ஆனா இந்து மதம்ன்றது முழுக்க 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 பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம் அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்தால கட்டமைக்கப்பட்டது. நீங்க தை மாசத்துல பொங்கல் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அதையே மத்த தமிழ்நாட்டுல பொங்கல் வைப்போம், மேல பாத்தீங்கன்னா மத்த இடங்கள்ல அதையே மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. சூரியன் மகரத்துக்கு போறாரு, அந்த ஒளிவட்ட பாதையில இருந்து பூமி நீள்வட்டமா சுத்துது இல்ல, அந்த நீள்வட்ட சூரியனை விட்டு விலகி போற பூமி மறுபடியும் ஒளியை நோக்கி திரும்பக்கூடிய காலகட்டம் தான் நம்ம தை மாதமா கொண்டாடுறோம். அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனாலும் சித்திரை 1 தான் புது வருடம் இந்த தமிழ் கேலண்டர் படி. ஓகேங்களா? நம்மளுடைய பஞ்சாங்கம் படி சித்திரை 1 தான் 1வது மாதம். அது சில குரூப் இருக்கு, அது இது அப்படின்னு மாத்தோம், இது அப்படின்னு மாத்தோம். நல்ல வேலை சரியான இடத்துல வரும்போது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இதை சரி பண்ணாங்க. அப்ப இந்த இடத்துல சித்திரை 1 ஏன் தை கொண்டாடுறோம், தை மாசம் எதுக்கு கொண்டாடுறோம்னா பூமி ஒளியை நோக்கி திரும்புது. ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்னா அந்த நாள்ல பூமி ஒளியை பெறுறதுல அப்படியே பின்வாங்குது அப்படின்ற மாதிரி விஷயம். இதை தெளிவா நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி நம்ம திணிக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. மத்தவங்க பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சும்மா போறோம் வரோம்லாம் என்னன்னே தெரியாது. நான் ஒரு விஷயத்த மறுக்கணும்னாங்க எனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஜோசியம் பத்தி தெரியும். ஓகேங்களா? அதனால ஜோசியத்துல சொல்ற எல்லா விஷயத்தையும் மறுத்து பேசுவேன். இது தவிர்த்து நீங்க வேற விஷயத்த பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, அதனால நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், ஏன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி மட்டும் ஒருத்தர் பேசுறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த விஷயத்த போய் கேளுங்க. ஆனா என்கிட்ட வந்துட்டு செய்வன இருக்கா பாருங்க, கனவு வந்துருச்சா பாருங்கன்னு கேட்டா நான் இல்ல எனக்கு தெரியாதுன்னு நான் டைரக்டாவே சொல்லுவேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுல தயக்கமே இருக்காது. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.